ஹலோ குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எம்இ பிளாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை கோதுமை மாவு அடைங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நீங்கள் செய்யலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இந்த முருங்கைக்கீரையை மட்டும் வச்சிடலைங்க, இதுமாரி பாலக்கீரை, கேரட்டு இதெல்லாம் போட்டு நம்ம செய்யும்போது நல்லா காலையிலேயே நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்ப்போமா? வாங்க. அப்படியே பாருங்கள், முருங்கைக்கீரை நல்லா ஆஞ்சு கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கோதுமை மாவுங்க, அதோடு நறுக்கி வச்ச வெங்காயம் பொடியை நல்லா சாப்பரில் போட்டு எடுத்துருக்கேன். சரிங்களா? இதுதான் தேவை. பாருங்கள், ஒரு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கணுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. அப்போ நம்ம சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு வாயில் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. அதனால் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கடலைப்பருப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதோட வெங்காயத்தையும் போட்டு தாளிக்கணுங்க. வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதையும் வதக்கி எடுக்கணுங்க. உங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை, ஒரு அரைப்பதம் வந்தாவே போதும். இதோட நம்ம காரத்துக்கு மிளகாய் போடாமல் மிளகாத்தூள் போட்டுக்கணுங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு மிளகாத்தூள் நல்லா ஸ்கூப்பாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த காரம் போதும். உங்களுக்கு சப்போஸ் காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கலாம். எனக்கு மைல்டாக இருந்தால் போதும், அதனால் நான் 1.5 ஸ்பூன் போட்டேன். 1.5 ஸ்பூன் போதுன்னு நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே இதை கிளறி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி கிளறிட்டு அந்த முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் எடுத்து போடுங்க. போட்டு நல்லா அதையும் ஒரு கிளறணுங்க. முருங்கைக்கீரையும் போட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். கீரையை போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே 1 நிமிஷம் போட்டு வதக்கினாவே போதுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தேவையான, நான் 1.5 டம்ளர் மாவு போடுறேங்க, அதனால் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. நல்லா தண்ணி ஊற்றும் போது இதோட போதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றி இப்போ வானலை அடுப்பை விட்டு கீழே எடுத்துருங்க. கீழே எடுத்து வச்சுட்டு தான் நம்ம மாவு பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிடுமா, கீழே எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு, டேபிள் சால்ட்டு போட்டுட்டு அதோடு என்ன பண்ணுறோன்னா கோதுமை மாவு எடுத்து போட்டு கலக்கணுங்க. தண்ணி நல்லா அந்த அடுப்பு ஆஃப் பண்ணாலும் தண்ணி சூடாக இருக்கும் அதில் ஊற்றுனது, அதனால் கொஞ்சம் கரண்டி வச்சே கலக்கிக்கலாம். அப்புறமா நம்ம கை வச்சு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துருங்க. கலந்து எடுத்துட்டிங்கன்னா மாவு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவு மாரி கெட்டியாக பிசையக்கூடாதுங்க, அப்போ ஹார்டாக தெரியும். கொஞ்சம் நல்லா இலவலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தட்டி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். வெந்து எடுத்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இன்னொரு ஆப்ஷனுங்க, இதில் நீங்கள் தேங்காய் பல்லுக்கெல்லாம் நறுக்கியும் போட்டுக்கலாம், இல்லை துருவியும் போட்டுக்கலாம், அது ஆப்ஷனு. நான் ஆனால் தேங்காய் போடல. பாருங்கள், கையில் தண்ணியை தொட்டுட்டு எடுத்து தோசைக்கல்ல நான் டைரெக்டாக வச்சு தட்டிடுவேங்க. உங்களுக்கு சூடு பொறுக்க முடியல அப்படின்னா ஒரு வாழை இலையில் எண்ணெயை தடவி அதில் தட்டி கூட எடுத்து போட்டுக்கலாம், இல்லை ஒரு பாலித்தீன் ஷீட்டில் கூட நீங்கள் தட்டி போடலாம். நான் டைரெக்டாக இப்படியே தான் தட்டுவேன். கை சுட்டுதுன்னா லேசாக தண்ணியை தொட்டுக்கிட்டு எடுத்து அப்படியே மெலிசாக எந்த அளவு நம்மளுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவு மெலிசாக தட்டிடணுங்க. தட்டிட்டு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் உண்டனம் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாதுங்க, மீடியம் ஃப்ளேமில் வேகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும், சாஃப்டாகவும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே எதுவும் தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு தடவையாக இதுதான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? மறந்துடாதீங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். ரொம்ப நேரம் ஆகாதுங்க, சீக்கிரம் வெந்துடும். அப்படியே கலர் சேஞ்ச் ஆனாலும் அப்படியே திருப்பி விட்டுட்டோன்னு வைங்களேன். திருப்பி விட்டு திரும்பவும் சுற்றி லேசாக எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றி எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் பாருங்கள், ஃப்ளேம் இந்த மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லாட்டி மேலே வெந்த மாதிரி இருக்கும், உள்ளார மாவாக இருக்கும். இந்த ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதேமாரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோல் டேக்கு நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாக எனர்ஜெட்டிக்காக நல்லாயிருக்குங்க. முருங்கைக்கீரை அவ்வளோ நம்மளுக்கு சத்துங்க. சரிங்களா? இதில் உள்ள பீட்டா கேரோட்டின் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் இன்றைக்கி வெறும் இதாக சாப்பிடாமல் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நாட்டு சர்க்கரையோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். முருங்கைக்கீரையில்
பல விதமான சத்துக்கள் இருக்குது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.